ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பெருசான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பீடோமீட்டர் வந்து டேங்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. ஸோ ஏபிஎஸ் வந்து நம்ம அவுத்து விட்டோம், அதனால் வந்து எனக்கு பெருசாக இந்த அளவுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல. அதே நார்மல் V4 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது பிக்கப்பு. நான் அந்த பிக்கப்லலாம் பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஒரு சின்ன பைட்டு மட்டும் லைட்டாக மாறுது. நான் நினச்சா மெயினுக்கு எடுத்துகிட்டு போகலாம், பட் வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்குது. அங்கே போய் நம்ம என்னத்தை ஓட்டி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு தான் அப்படி ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஓட்டுறதுக்கு பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல, பட் அந்த ஹேண்டில் பாரில் கை வச்சுருக்கிற இடம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹேண்டில் பார் பொசிஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நார்மலாக வெர்ஷன் 4ல் இருக்கிற அந்த ஒரு ஹேண்டில் பார் பொசிஷனோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தெரியாமல் இவர் பின்னாடி வந்து மாட்டிக்கினே. இன்னும் ஒரு ரவுண்ட் அடிப்போம், தப்பே கிடையாது. நம்ம இன்னும் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா இப்போது ஆட்டோக்காரன் மேலே விட்டுருப்பாரு. ஏழை இதுக்காக தான் நான் மெயினில் போகாமல் இந்த ரோட்லேயே சுற்றிட்டு இருக்கேன். செகண்ட் டைம் நம்ம மறுபடியும் எடுத்து பார்க்க போகிறோம். வண்டியில் அந்த ஒரு புல்லிங் கெப்பாசிட்டி அதே மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல எனக்கு. நார்மலாக வெர்ஷன் 4 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. வழிவிடு எல்லாம் வழிவிடு. நின்று கதடிக்கிற இடமா அது. பட் ஓட்டுற ஃபீல் சூப்பராக இருக்குது சீரியஸாக. அந்த ஒரு ப்ரீமியம்னஸ் நான் சொன்னது ஏற்கனவே, அந்த ஒரு ப்ரீமியம்னஸ் நல்லாவே தெரியுது. ஸோ 2 ஸ்பீடோமீட்டர் வரும். இது இன்னொரு ஸ்பீடோமீட்டர். ஆக்சுவலி டபுள் தீம்னு சொல்கிறாங்க. இது ஒரு தீமு. ரெவ் பண்ணால் அந்த சின்னதாக பார் வந்து ஏறி இறங்குது.